வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். வரன் பார்த்துட்டு இருக்கக்குள்ள நம்மளுக்கு ஒரு பெண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஜாதகம் பொருத்தம் எல்லாமே இருக்கு, நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னுக்குள்ள நம்ம தயங்காமல் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து சொல்லணும். உங்கள் பெண்ணை நேரில் நாங்கள் பார்க்கறதுக்கு விரும்புகிறோம். பொதுவான ஒரு கோயில்லையோ ஒரு ஹோட்டல்லையோ நம்ம சந்திச்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த காலத்தில் வண்டி கட்டிட்டு போய் பெண்ணை பார்த்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு பிரயாண வசதி எல்லாமே இருக்கக்கூடியதுங்க. அதே போல் நம்ம பெண்ணு வீட்டுக்கே போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹோட்டலில் பார்த்துக்கலாம், டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், நம்மளுக்கு இந்த கோயிலுக்கு போய் ஒரு சாமி தரிசனம் பண்ணிக்கலாம், கோயிலில் சந்திச்சுக்கலாம். அதாவது ஏன் நேரில் பார்க்கணும் பெண்ணும் மாப்பிளையும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உள்ளுணர்வு உண்டு. ஒரு பெண்ணை பார்த்துட்டோம், நம்மளுக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருச்சு, உள்ளுணர்வே நம்மளுக்கு வந்து சொல்லிடுச்சுனாக்கா, திருமண பொருத்தமே பார்க்காம திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம சாஸ்திரமும் நானும். பொதுவாக தொல்காப்பு இலக்கணமும் அதுதான் சொல்லுது. அதாவது நாட்டம் இரண்டும் கூட்டி வரைக்கும் குறிப்பிறையாகும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு வந்து பார்வையை நம்மளுக்கு அங்கே காதலை உருவாக்கிடும். ஒரு 10 பெண்ணை பார்த்தோம், இந்த ஒரு பெண்ணை தான் பிடிச்சிச்சு அப்படின்னுக்குள்ளவே அந்த ஒரு 10 வினாடி ஒரு பார்வையிலேயே அங்கே காதல் வந்துருச்சு அப்படின்னு தான் பொருள். பொதுவாக நம்மளுக்கு வந்து குழந்தைங்களை நேரில் பார்க்க வச்சு அவங்களோட உள்ளுணர்வுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் தரணும். நம்ம அதே போல் இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படின்ற ஒரு சின்ன சம்பிரதாயமான கேள்விகள் எல்லாம் தேவையே இல்லாதது. அதை பற்றி பின்னால் இன்னொரு வீடியோலையும் பார்க்குவோம். நன்றி, வணக்கம்.